வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நேதாஜி பிரைம் ஓடிடியில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதல் வேண்டுகோள். நேதாஜி prime.com அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா நேரடியாக போயிடலாம். காசு எதுவும் இல்லை. இல்லைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். சீக்கிரம் நேதாஜி prime.comல பல நிகழ்ச்சிகள் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் முன்னோட்டம் பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ஆதரவு இருந்தால் தொடர்ச்சியாக நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே வச்சுருக்கோம். இப்போதைக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். போக அதற்கு இது கட்டணம் எது வைக்கிறதாங்கிறது அப்போ உள்ள சூழ்நிலை வச்சு முடிவுபடும். முதல் செய்தி என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது, ஸ்டாலின் லண்டனுக்கு போயிருக்காரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்சம் கூட வெக்கமான அந்த உணர்வு எல்லாம் கிடையாது. காமராஜர் தோற்றவுடனே ரொம்ப நாள் வெளியிலே வரல, அப்படியே அசந்து உட்காந்துட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, மானசர்கள் இவங்களுக்கு மானம் கிடையாது, ரோஷம் கிடையாது, கூச்சம் இதெல்லாம் கிடையாது. இங்கே குளத்தூரில் தோத்துட்டு போய் லண்டனில் போய் 2 வாரம் அப்படின்னாரு. போனதுக்கப்புறம் சொன்னார், பேரனுக்கு இது கொடுக்குறாங்க, அதை பார்க்க போகிறோம். எங்கள் குடும்பத்திலேயே முதல்ல இப்போ டிகிரி வாங்கினவர் அவர் தான். வாங்கினது போலி டிகிரின்னு வைங்க. வாங்கினா யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி போலி டிகிரின்னு எப்படி சொன்னேன். அந்த யூனிவர்சிட்டி அப்படி யூனிவர்சிட்டி. இங்கே உட்காந்துக்கிட்டு ரெஜென்ட்டுக்கு சிஇஓவை ஆக்கிட்டு அப்புறம் அங்கே வந்துக்கிட்டு டிகிரி வாங்குறாருன்னா என்ன டிகிரி? ஒரிஜினல் டிகிரியா? அதனால தான் சொன்னோம். அங்கே போனார், பேரனுக்கு கொடுக்குறான்னு. உடனே மனைவியுடன் போனார். இந்த பக்கம் பார்த்தார் உதயநிதி. அவர் எப்போவுமே துபாய்க்கு தானே போவார். அது கதை பெரிய கதை. அவரும் அவர் மனைவியோட போய் பையன் வாங்கின அந்த டிகிரியா, ஏதோ ஒரு டிகிரி அப்படின்னு வாங்கி அங்கே போய் உட்காந்துட்டார். 4 பேரும் குடும்பமே அங்கே தான் இருக்குது, லண்டனில். ஊராம் பணம், உங்கள் பணம், என் பணம், நம்மளை கொள்ளையடித்த பணம். இந்த கூட்டம் போய் சுத்தத்தானே செய்யும். தான் சம்பாதிச்ச பணமாக இருந்தால் பயப்படுவாங்க. இது ஊரை கொள்ளையடித்த பணம். அதனால் நேராக போய் அங்கே பையனுக்கு டிகிரி வாங்கினேன்னு உட்காந்துட்டாங்க. டிகிரி வாங்கிட்டாங்க. இனி வர வேண்டியது தானே, ஏன் வரல? 2 வாரம் என்ன வேலை இங்கே? ஒரு வாரம் ஒரு நாள் இங்கே ரூமெல்லாம் 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 இருக்கும். ஒரு பவுண்டோட ஒரு டாலர் மதிப்பே 100 ரூபா போயிடுச்சு. பவுண்டு விலை அதை விட அதிகம். அங்கெல்லாம் நிற்கிறதா இருந்தால் இங்கே 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 1000 ரூபா அங்கே 1000 ரூபா, 1000 பவுண்டு கொடுத்தீங்கன்னா இங்கே 1,50,000 ரூபா வரும். அந்தளவுக்கு இதாக இப்போ இருக்குது. நமக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு போய் அங்கேயே உட்காந்துட்டாரு. டிகிரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் இதை பற்றி யோசிப்போமே, கட்சியை பற்றி அப்படின்னு யோசிச்சுருக்காரு. எம்பிக்கள் எல்லாம் கூட்டம் போட்டார். எம்பிக்கள் கூட்டம் அப்படின்ட்டாரு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னடா எம்பி கூட்டம் போட்டாங்கன்னா வாட்ஸ்அப், அதில் எம்பிகளோடு பேசுகிறாரு. இவருக்கு வாட்ஸ்அப்புன்னா என்னன்னு தெரியாது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஸ்டாலினுக்கு. அவருக்கு மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. ஏதோ பையை கொடுப்பான், இதை கொடுப்பான். வாங்கி எம்பிங்கள்ட்டெல்லாம் பேசிட்டாரு. அவங்க எம்பி என்ன 23 பேர். 23 பேர்கிட்டையும் நான் சொல்வதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியில் சொன்னால் நடவடிக்கை எடுப்போம்னாரு. அவ்வளோ பேரும் 23 பேரும் அங்கேயே பேசிட்டு வெளில எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். என்னையா சொன்னார் உங்கள் தலைவர் எப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு சொன்னாங்க, இதை தம்பா சொன்னார். ஆனால் ஒன்று புதுசாக சொல்கிறாரு. என்னன்னு, காங்கிரஸோட தொடர்பே வைக்கக்கூடாதுங்கிறாரு. காங்கிரஸ்காரனுடன் எந்த தொடர்பும் வைக்காதீங்கிறாரு. நாங்கள் எங்கப்பா வைக்கிறோம்? எலெக்ஷன் டைமில் நீங்கள் தான் கூட்டணிங்கிறீங்க, அதனால் ஓட்டு கேட்டு போகிறோம். நாங்கள் மற்ற நாள்லாம் ஒன்றும் தொடர்பே வைக்கிறதில்ல அப்படின்னு ஸ்டாலின்ட்டு சொல்லிட்டோம். அடுத்து ஒன்று சொன்னார், பிஜேபியை பாய்ச்சிக்காதீங்கிறாரு. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜேபி மதவாத சக்தி, அதை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாது அப்படின்பாரு. இப்போ அவரே உங்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க பிஜேபியை திட்டாதீங்கிறாரு அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காராம். இவர் திட்டிக்கிட்டே இருப்பார் முந்தி. இப்போ திட்டாதீங்கன்ட்டார்.
என்னடா புதுசாக சொல்கிறாருன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டரையும் திட்டாதீங்கிறாரு. அதுக்கடுத்தது இவர் மந்திரிகளையும் திட்டாதீங்கிறாரு. அதனால இப்போ இது திமுககாரங்கெல்லாம் என்னடா ரூட்டு மாறுதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் முதல்ல நீங்கள் நல்லா யோசிங்க. முதல்ல திட்டுவாங்க, ஆனால் போய் காலில் விழுவாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுன்னா நேராக டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போவார், நிர்மலா சீதாராமனை கூப்பிடுவார், பேசுவார், காலில் விழுவார், வந்துடுவார், ரைடுன்னு. அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறதுன்னா அங்கேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவார் மந்திரியை. இப்போ மந்திரியை கூப்பிடுவாங்க, ஆனால் வெளியில் திட்டுவாங்க. அங்கே மந்திரி கையால் நாணயத்தை வெளியிடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு சிலையை திறக்குதுன்னா வேலையாவது கூப்பிட மாட்டார். வெங்கையா நாயுடு போய் கூப்பிட்டாரு. உதவி ஜனாதிபதியாக இருந்தார், அப்போ துணை ஜனாதிபதியாக. அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாங்க. பிடித்து எப்போ அவங்களுக்கு இப்போ பாஜகவுக்கு வந்து பி டீம்மா பாஜக, திமுகவின் பி டீம்னு. அதனால தான் நாங்கள் அப்போ இருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம், எல்லாமே பாஜகவுக்கு உதவி செய்வாங்க, ஆனால் வெளியில் தெரியுது அப்படின்னு. இப்போ வெளியில் தெரிகிற மாதிரியே கூட்டணியை வச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. மந்திரி சபையில் மந்திரி பூரம் ஜெயிலுக்கு போகிறான். அதில் ஒரு 2-3 மந்திரியை வேண்டியவனை காப்பாற்றி விடலாம், இவனை பண்ண மந்திரி ஆக்கிடலாம். எப்படி ரைடு அடிக்கிறான்னு பார்ப்போம். ஏதோ சினிமாவில் மந்திரியை போட்டாங்க. போட்டு என்ன பண்ணாங்க, அவர் உடனே சரியில்லை, தற்பல பொடிகள் அப்பளவில் வந்து 6 பொடியோ என்னமோ பில்லு வந்தது, எல்லாம் மொங்காம் போட்டு கவர்மெண்ட்டு தலையில் கட்டினாங்க. அது மாதிரி இப்போ வந்து பிஜேபியோட போய் சண்டை போய்க்கிறாங்க. பிஜேபியும் இவங்களுடைய வரவேற்கிறார்கள், 2 கை கூப்பி வாங்கப்பான்னு. 2-3 மசோதா இருக்குப்பா, எல்லாத்துக்கும் ஓட்டு போடணும். அப்போ என்னென்ன மசோதா அப்படின்னு கேட்டார் ஸ்டாலின் ஃபோன்லேயே. அமித்ஷா சொன்னார், எல்லாம் நீங்கள் எதிர்த்த மசோதா தான்ப்பா. என்ன எதிர்த்தது அப்படின்னாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல், நீ எதிர்த்தல்ல, அதுக்கு ஆதரவாக ஓட்டு போடுன்னாரு. நீங்கள் எதில் சொல்கிறீங்களோ ஓட்டு போட்டுருங்க. இங்கே விஜய் வந்து எங்களை காலி பண்ண பார்க்குறாரு, எங்களை காப்பாற்றுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்தாலும் சரி ஓட்டு போடுறோம். தொகுதி மறுமுறை, தொகுதி வரையறை அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. 39 சீட்டை குறைக்கிறாங்களா இல்லை கூட்டுறாங்களா தெரியல. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டார். அதனால் எம்பிங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு, யாரும் திட்டாதீங்க, பிரைம் மினிஸ்டரையும் திட்டாதீங்க. இவரும் பிரைம் மினிஸ்டர் தான் மோடியெல்லாம் வந்து ஜெயலலிதாவே போய் பார்க்காதவர், கருணாநிதியை போய் அப்போ பார்த்தாரு. அப்போவே நான் சொன்னேன், எப்பா அவங்க இது வந்து திமுகவுக்கு ஆதரவானங்கப்பான்னு பல தடவை சொல்லிட்டோம். அதுதான் நடந்திருக்கிறது. அதனால் தொகுதி எம்பிக்கள் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசிட்டு சொல்லிவிட்டார், எல்லாமே கண்டுக்காதீங்க. அதனால் தமிழ்நாடு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு செய்திகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். அந்த இதை மட்டும் சொன்னால் போதாது இல்லை, கட்சியை வேறு சரி பண்ணணுமே. அதனால் கட்சிக்கு வந்திருக்காரு. கட்சிக்கு என்ன பண்ணலாம், அது துரைமுருகன் தோற்று போயிட்டார். அவர் வந்து பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்க. அதனால் அவரும் ராஜினாமா பண்ணுற மூடுக்கு வந்துட்டார். டிஆர் பாலு எனக்கு கொடுங்கன்னாரு பதவி. இப்போ வந்து பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு டிஆர் பாலு இது பண்ணிவிட்டு இளைஞரணி செயலாளர் இருக்காங்க, 50 வயசு நெருங்கி 50 வயசே ஆகிய நம்ம உதயநிதி தூக்கி ஆக போகிறாங்க அப்படின்னு பண்ணுறாங்க. உதயநிதி தூக்கி 40-50 வயசு நெருங்க போகுது. இந்த குடும்பமே சீனியர் சிட்டிசன் ஆனாலும் இந்த இளைஞரணியில் இருப்பான். 65 வயசு வரை இருந்தார் ஸ்டாலின், இப்போ அவருக்கு ப்ரமோஷனு. அதனால் பொதுச் செயலாளராக உதயநிதி ஆக்கலான்னு பேசிட்டாங்க. உடனே கனிமொழி வந்து இந்த வேலை வச்சுக்காத, நீ சொன்னதுக்கெல்லாம் சும்மா இருந்தேன், இப்போ விஜய் வந்துட்டார், என்னைய பொதுச் செயலாளராக்குங்கிறாங்களா அவங்க. அதனால் 2 பேரும் மோதலில் ஜெயிப்பது யார் அப்படின்னு முடிவாகும். ஜெயிச்சா உதயநிதியை துணை பொதுச் செயலாளராக ஆக்குனா, இங்கே வந்து இன்ப நிதியை வந்து இளைஞரணி செயலாளராக ஆக்குவது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பிஏன்னு போட்டுக்குவார். அவர் 10 லண்டனில் படித்தார். நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு, லண்டன்னாலே ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ், அவர் லண்டனில் படித்தார் அப்படிமா. இப்போ என்ன இருக்குது, யூனிவர்சிட்டி பேரே வாயில் வராது. அங்கே வந்து 10 யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. காசு கொடுத்தா பணம், டிகிரி, பணக்காரவங்க ஊரை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அதனால் டிகிரியை வாங்கிட்டு
அங்கேருந்து திரும்புகிறாரு. ஆனால் இதுலேயே பிஸ்னஸ் இப்போ இவர் முடிக்கிறாரு பாருங்க. கனிமொழி விஷயத்தை முடிச்சு கனிமொழி மட்டும் தலையாட்டிட்டா பொதுச் செயலாளர் ஆகி விடுவார் இவர் உதயநிதி. கனிமொழிக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு திமுகவுக்கு போனால் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி தன்னுடைய குடும்பத்தின் ஆதிக்கத்தில் வச்சுக்குவாங்க. திமுககாரனுக்கு தான் மான வெக்கம் ரோஷம் சூடு சொல்லணும் எல்லாம் இல்லையே, எல்லாத்தையும் தொடச்சி போட்டான். சொல்லணும் உள்ளவன் மானம் உள்ளவன்லாம் திமுக தாதைக்காக போயிட்டான். ஒன்றுமே இல்லாதவன் அங்கேயே உட்காந்துருக்கான். அதனால என்ன நடக்க போகுதுங்கிறத வேடிக்கை பார்ப்போம். அப்படின்றது பிஸ்னஸ். முதல்ல டிகிரி, அதுக்கடுத்தது எம்பிக்கள், அதுக்கு மூணாவது குடும்பத்தை கட்சிக்கல இன்னும் சேர்க்கிறது எப்படி அப்படின்னு முடிச்சார்ல. ஆனால் லண்டனில் இருந்துகிட்டே பிஸ்னஸ். லண்டனில் இருந்து ஒரு பெரிய பில்டர், அவர் துபாயில் பில்டர், அவர்கிட்ட தான் அந்த பணத்தை லண்டனில் எப்படி பணம் வந்தது? எல்லாம் உங்களையும் என்னையும் கொள்ளையடித்த பணம் தான். ஜார்ஜ் பேங்க் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல, அது மாதிரி அங்கே பேங்க்கே வச்சுட்டாங்க. பேங்க்கே வச்சுட்டு ஊர் பூரா வட்டிக்கு விட்டாங்க. மருமகனை வச்சு ஊருக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி ஊருக்கு பூரா வட்டி. இப்போ வட்டிக்கு போன பணமெல்லாம் இங்கே நிறைய குவிஞ்சு போச்சு. லண்டனில் வட்டிக்கு வரலன்னா எங்கே? எல்லாம் இதுங்கள்ல ஐரோப்பா நாடுகளில் அங்கே பூரா குவிஞ்சு போச்சு. இந்த பணத்தை என்னடா பண்ணுறது அப்படின்னு துபாயில் இருக்கக்கூடிய பில்டர் அவர்கிட்ட கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கையில் கொடுத்துட்டான். அந்த துபாயில் இருக்கிற பில்டர் என்ன பண்ணுறான்? இந்த பில்டருக்கும் பூரா இங்கே இருக்குது இதே வேலை. எல்லா பில்டரும் அரசியல்வாதிட்ட தொடர்பு இல்லாத பில்டரே கிடையாது. ஓபிஎஸ், இபிஎஸ், இவங்க ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் இவங்களோட கருப்பு பணம் பூரா அங்கே தான். எல்லாம் பில்டர். காசா கிராண்டு, இந்த கிராண்டு என்னமோ போடுறாங்க. எல்லாம் அப்படி இவங்களும் இவங்களும் தொடர்பு வச்சதான் சொல்கிறாங்க. இப்போ துபாயில் இருக்கிற பில்டர் ரூபாய் வாங்கிட்டார். அவர் எங்கே வர்றாரு? அங்கேருந்து இங்கே வர்றாரு. சோழிங்கநல்லூரில் இடம் வாங்குறாங்க. 30 ஏக்கர் 300 கோடி. ஒரு ஏக்கர் 10 கோடி. எல்லாம் உதயநிதி தான் பேசி முடிச்சிருக்காருங்கிறாங்க. பிடிக்கிறாங்க. இங்கே கட்டடம் கட்டிடுவாங்க. ஆக நம்ம பணம் பாருங்கள், நம்ம பணம் இங்கேருந்து லண்டனுக்கு போகுது. ஊர்பட்டவனுக்கு பூரா வட்டிக்கு கொடுக்குறாங்க. வட்டிக்கு கொடுத்து அதில் வர்ற வட்டியை எடுத்து இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சோழிங்கநல்லூரில் 30 ஏக்கர் 300 இது இங்கே பில்டிங் கட்டிடுவான். ஆனால் கட்டுறவன் யார்? வேற ஆள். பணம் இவங்க பணம். ஆக அப்படி ஒரு டீல் எல்லாம் பேசி உங்களுக்கு லண்டன்லேருந்து கருப்பு பணம் துபாய்க்கு துபாயிலிருந்து இங்கே பில்டிங்காக உருவாகுது. அப்படிங்கிறது தான் திமுக குடும்பத்தை பற்றிய இப்போது வந்த முதல் செய்தி. தாவேக்காவின் ஆட்சி ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குதுங்கிற எடப்பாடி. அவருக்கும் வேறு வேலை கிடையாது. ஏன்னா கன்னியாகுமரியில் எவனும் சொட்டு போயிட்டானா ஜெயிலுக்குள்ளே, அங்கே உள்ள ஜெயிலுங்க எவனோ அடிச்சுட்டான் அப்படின்னாங்க. அவங்கள கைது பண்ணிட்டாங்க. ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குது அந்த ஜெயிலில் செத்ததுன்ட்டார். மற்ற நல்ல விஷயத்தெல்லாம் விட்டார். எங்கேயுமே லஞ்சம் இல்லையாப்பா, நல்ல விஷயம், அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் எடப்பாடி. லஞ்சத்தை பற்றி அதெல்லாம் லஞ்சம்ங்கிறது ஒரு இதே கிடையாது. ஸோ ஊர்ப்பூர்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் விரட்டி விட்டு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் இல்லையா, அது ஏமாற்றத்தை தருதுன்னு எடப்பாடி சொல்கிறீங்களே, எப்படி ஏமாற்றத்தை தருது அப்படின்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் தான். நம்பி 11,000 கோடி மிச்சம் பிடிச்சி கொடுத்துருக்காங்களப்பா நீங்கள், அதெல்லாம் நல்லது இல்லையா அப்படின்னாங்க. அது எங்களுக்கு என்ன லாபம்? அது 11,000 கோடி என்ன நாட்டுக்கு லாபம்? என்ன பண்ண எடப்பாடி ஸ்டாலினுக்கு அடுத்து இல்லை. அவன் ஸ்டாலின் ஃபுல்லாக இப்படி பணம். எடப்பாடி இந்த பக்கம் வட்டிக்கு வருது. கொள்ளையடித்த பணத்தை 2,000-3,000 கோடி வட்டிக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மாதத்துக்கு எடப்பாடிக்கு வரும் வட்டி 82 கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த 82 கோடி ரூபாயை என்ன செய்கிறாரு எடப்பாடி? எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாரு, வீட்டுக்கு செலவு பண்ணுறாரு, வட்டிக்கு வட்டி போடுது, குட்டிக்கு வட்டி குட்டி போடுது, வெறும் ப்ராஜெக்டு எல்லாம் லேண்டு. ஆனால் ஸ்டாலினுக்கு வரக்கு என்னென்னா, ஸ்டாலின் தொழிலே பண்ணுறாரு. கொள்ளையடித்த பணம் பூரா வச்சு பில்டிங்காக கட்டுறாரு. ஆனால் எடப்பாடி வருமானம் இல்லை. அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும்.
எடப்பாடிக்கு லாபம் மட்டும்தான் வரும். இந்தாப்பா வட்டிக்கு 3000 கோடி, ஒரு 80 கோடி வட்டிக்கு வந்துட்டு தான் இப்போ. ₹1 வட்டி போட்டாலே 3000 கோடி, 3000 கோடி இல்லை, கணக்கு போட்டு பாருங்க. ஏதாச்சும் இல்லையா? 88 கோடி 80 கோடி வட்டி வருதுங்கிறாங்க. வட்டியை வைத்து கொண்டு வந்து எடப்பாடி கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாம் உங்கள் பணம், நம்ம பணம், எங்கள் பணம், எல்லோரும் நம்முடைய பணம், அவ்வளோதான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்குன்னா, அது அதிமுக கட்சி வந்து தன்னுடைய சொத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாரு எம்ஜிஆர். இவர் மற்றவங்க சொத்தை கொள்ளை அடித்து எடப்பாடி அவர் கையில் வச்சுக்கிட்டு அந்த பணத்தில் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி. இந்த இதில் வந்துக்கிட்டு டெண்டர் எல்லாம் பாருங்கள், எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டெண்டர் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஜெயிலில் ஊத்தஞ்சது போயிட்டாங்க. என்னையா ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது உதயநிதி சொல்கிறார். என்ன நீங்கள் கிழிக்கிறீங்க? லாண்ட் ஆர்டரை பற்றி நீயோ உங்கள் அப்பாவோ பேசலாமாயா? லாண்ட் ஆர்டரை கெடுத்து குட்டிச்சவராக்குனது உங்கள் குடும்பம் தானே. லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு என்னையா சட்டம் ஒழுங்கு? அந்த ராசா, வெக்கங்கட்ட ராசா, ராசா சட்டம் ஒழுங்கை விட்டான். இதில் வந்து உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கொடி கட்டி பறந்த மாதிரி. உன் ஆட்சியில் தான் கற்பழிப்பு அதிகம், உன் ஆட்சியில் தான் அவெல்லாம் பூரா போதை மருந்து உலாவுனது அதிகம், உன் ஆட்சியில் தான் கொள்ளை அதிகம். பேசலையா? சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. ராசா வாங்க என்சிஆர்பிக்கு இதோட கொடுக்குறேன், ஸ்டாட்டிக்ஸோட நான் கொடுக்குறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உன் ஆட்சி தான் உள்ளது மோசமான ஆட்சின்னு வருது. இப்போ வருது இந்தியாவிலேயே 3வது மாநிலம் தமிழ்நாடு, முதலீடுக்கு ஏற்ற இடம், எல்லாம் ஓடி வர்றாங்க. அங்கே சொல்கிறான் நான் முதலீடு கோடீஸ்வரன், உலகமாக கோடீஸ்வரன்லாம் பேசுவான். உலகமாக கோடீஸ்வரன் சொல்கிறான், ஏப்பா தமிழ்நாட்டில் லஞ்சமே வாங்குறது இல்லையாப்பா, அப்புறம் இது போட்டோம்னா முதலீடு பண்ணோம்னா நமக்கு அப்படிங்கிறான். கம்பெனி அங்கே ஆரம்பிச்சிடலாம், எல்லா ஊர்லேயுமே லஞ்சம் கேட்குறான் அப்படின்ட்டு. குஜராத் ஃபஸ்ட்டு, அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு, முதலீடுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நிலைமையில் இருக்கும்போது இந்த உதயநிதி இந்த ராசம் சேர்ந்துக்கிட்டு இது என்னாச்சு சட்டம் ஒழுங்கு என்னாச்சுன்னு வெக்கம் இல்லாமல் போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து நமது அடுத்த கட்ட செய்தி, எடப்பாடி பற்றின செய்தி. அடுத்தது இன்றைக்கி தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு நாள்னு சொல்கிறாங்கன்னு ஒருத்தனுக்கும் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு மொழி வாரியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டன. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் எவனோ? சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களில் பெரும்பாலானவர்கள் வட இந்தியர்கள். அவங்க தான் சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போய் இது பண்ணி போனாங்க. தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ பேர் போனாங்க. வஉசி போனார், கட்டபொம்மன் தூக்கில் தொங்கினார், வஉசி செக்கில் சிலையில் போய் செக்கு இழுத்தார். எத்தனை பேர்? திருப்பூர் குமரன் கவிதையாக எழுதினார் பாரதியார். ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுன்னு அப்படி பாடினா பாரதியாரே சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு உயிரோடு இல்லை. அவ்வளவு இதில் இருந்து சுதந்திரத்தை வாங்கினாங்க. சுதந்திரத்தை வாங்கினோன்னா அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை வந்தது. மொழி வாரியாக பிரிங்க, அந்தந்த மொழி வாரியாக மாநிலங்களை பிரியுங்கள்னாங்க. அப்புறம் சுதந்திரம் அறிஞ்ச உடனே மொழி வாரியாக இங்கே என்ன பண்ணாங்க? 1956 மொழி வாரியாக மாநிலத்தை பிரித்தாங்க. அப்போ அந்த டேட்டில் தானே நம்ம வந்து தமிழ்நாடு நாடுன்னு கொண்டாடினோம். எந்த தேதி? 1956 இல்லையா? அதுதானே பிரித்தது. இந்த கூட்டம் என்ன பண்ணான்? அண்ணா வந்தாராம். அண்ணா பாவம் நல்ல மனுஷன் விட்டு, அது வேறு விஷயம். அண்ணா முதலமைச்சரானாராம் 1967. அதை இவன் சொல்கிறான் தமிழ்நாடு நாளுங்கிறான். அது எப்படியா தமிழ்நாடு நாளாகும்? 1956 தானே தமிழ்நாடே பிரித்தாங்க, மெட்ராஸ் மாநிலம்னு பிரித்தாங்க. இவன் அதை விட்டான். 67 அண்ணா அண்ணா என்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு மாநிலம் தான். அப்போ ஏன் ஆகஸ்ட்டில் கொண்டாடுறீங்க? அண்ணாதுரை ஜனவரியில் ஜெயிச்சு பிப்ரவரியில் தான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார். அப்போ ஏன்டா தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு நாடுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறான்? தமிழ்நாடுன்னு இன்றைக்கி தான் பேர் வச்சார் அண்ணாதுரைன்னு. ஜூலையில் பேர் வச்சார், அதுதான் தமிழ்நாடு நாடுங்கிறான். பிரிச்சதை விட்டுட்டான். 1956
மொழி வாரியாக பிரித்ததை விட்டு விட்டார்கள். இவங்க அண்ணாதுரை வந்தாராம், தமிழ்நாடுன்னு வச்சாராம் பேர், தமிழகம்னு வச்சாராம், எல்லா ஊருக்கும் தான் வச்சான். பாம்பேன்னு வச்சான், அப்போவே இது கல்கத்தான்னு வச்சான், ஒருத்தரும் அந்தந்த ஊர் பேர் வச்சான். அது மாதிரி மெட்ராஸுன்னு அப்போ வந்து மெட்ராஸுன்னு பேர், மெட்ராஸுன்னு வச்சான். தமிழ்நாடுன்னு வச்சுட்டு இப்போ ஆந்திரா பிரதேசத்தில் கூட தான் இருக்குது, ஆந்திரான்னு தான் வச்சான் முதல்ல. அதுக்கப்புறம் பேர் மாற்றலை. அதை வச்சுட்டு இந்த கூட்டம் வந்து நான் தாண்டா வச்சேன், தமிழ்நாடு நாளுங்கிறாங்க. இன்னைக்கு லண்டன்லேருந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் யார்? ஸ்டாலின். சரி, ஸ்டாலின் தெரிவித்தா பரவாயில்ல, விஜயும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். அதனால் என்ன செய்கிறது, நம்ம வாழ்த்து தெரிவிக்க நம்ம வந்து 56 தான். என்றைக்கு மொழிவாரியாக பறித்தாங்களோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும். அண்ணாதுரை வந்துக்கிட்டு சட்டசபையில் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறது அவங்கவுங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒழிய யாருக்கும் சரித்திரம் உண்மையாக தெரியவில்லை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது விஜய் வந்து மந்திரிகளெல்லாம் கை வைக்க போகிறாராம், நிறைய மந்திரி மாற்ற போகிறேன் அப்படிங்கிறாரு. ஊழல் மட்டும் இல்லை, தப்பு பண்ணால் மாற்றம், கான்ட்ரவர்சியில் சிக்கனா மாற்றம். கான்ட்ரவர்சின்னா வேறு எதையாச்சும் பிரச்சனை சிக்கிக்கிட்டாங்களா உடனே மாற்றம். ஜெயலலிதா அப்படி தான், ஜெயலலிதா பாணி. மந்திரிகள்லாம் அடுத்தடுத்து பந்தாடுவாங்க, மந்திரி அதனால் நடுங்கி கொண்டிருப்பான் ஜெயலலிதாவை பார்க்கவே, அதனால் பயந்துக்கிட்டு இருப்பான். அதே பாணி இப்போ விஜய் கையில் இருந்திருக்காரு. நிறைய மந்திரிகள் தலை உள்ளே போகிறது அப்படிங்கிறாங்க, எல்லா மந்திரிகளும் மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. சரத்குமாருங்கிற மந்திரியாக சிக்கலில் இதாகிட்டார், இன்னும் மாற்ற போகிறாங்கங்கிறாங்க. அடுத்து ஒரு பெண் மந்திரியை மாற்ற போகிறாருங்கிறாங்க, கீர்த்தனாங்கிறவங்கள அப்படின்னு செய்தி வருது. விஜய் வந்து மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார் மந்திரிகளின் மாற்றத்தை. விஜய் என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளையே கலந்துக்கிறது இல்லை, அரசியல்வாதிகளையே கண்டுக்கிறது இல்லை. விஷ்ணு ரெட்டி எல்லாம் அரசியல்வாதி இல்லை, அவர் அட்வைசர் தான். அவருக்கு தெரியுது மந்திரிங்க ஒருத்தனுக்கும் தெரியல. அதனால் விஷ்ணு ரெட்டியை மட்டும் முடிந்தவுடன் கன்சல்டேஷன் முடிந்த உடனே விஷ்ணு ரெட்டிக்கு சொல்கிறாங்களாம், விஜய் சொல்கிறாங்களாம், விஷ்ணு ரெட்டிக்கு சொல்லிடுங்க ஒரு இதுக்கு. அப்போ முடிவு யார் எடுக்கிறது? விஜயின் செயலாளர்னு ஒருத்தர் போட்டுருக்காங்க, அவரே எடுக்கிறார். தலைமைச் செயலாளர் 2 பேரும் சேர்ந்து விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க, 2 பேரும் சொல்கிறத இது பண்ணிக்கிறாங்க. பண்ணோடனே விஷ்ணு ரெட்டிக்கு சொல்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கெல்லாம் இப்போ வயிற்றில் போகிறது கலக்குது, ஏன்னா அவருக்கு இஷ்டப்பட்ட ஆள் அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை வந்த உடனே யாரையும் நம்புவதாக இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து மந்திரிகளை மாற்றம் செய்ய போகிறார் அப்படின்னு செய்தி வருது. மாற்றம் செய்யட்டும், அதே மாதிரியில் ஆட்சி தொடரட்டும், நீங்கள் நல்லது செய்யும் வரை உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். அது இப்போ நேற்று சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கரூர் இதுக்கு வந்து ஜெயிலுக்கு போனது வேறு தான், நம்ம ஃபெலிக்ஸ் அங்கேயா ஜெயிலுக்கு போனேன். கரூர் விஷயத்துக்கு முதல் ஜெயிலுக்கு போனது நாங்கள். சவுக்கு சங்கருக்கு அவருக்கு ஃப்ரெண்டு இன்னொன்று, அவர் பேரில் 17 கேஸ் இருக்குது ஃபெலிக்ஸ் பேரில், சவுக்கு சங்கர் பேரில் 50 கேஸ் இருக்குது, 49 கேஸு. அதனால் என்னுடைய நண்பர் தான் முதலில் ஜெயிலுக்கு போவோம், நண்பரும் ஜெயிலுக்கு போகல, ஒன்றும் போகல. உன் நண்பருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு வெளியில் வந்துட்டார், நாங்கள் தான் ஜெயிலுக்கு போனோம், நாங்கள் தான் 20 நாள் இருந்தால் அதை பற்றி மறந்துட்டோம். அதற்காக எந்த பிரதி விவகாரமும் விஜயிடம் நாங்கள் கேட்கவில்லை, விஜயின் நேரில் கூட பார்க்கவில்லை, யாரையுமே நான் நேரில் பார்க்கல, எதையுமே. காரணம், எந்த எதிர்பார்ப்பும் எங்களிடம் இல்லை. எங்களுக்கு என்னன்னு கேட்டேன்னா, எங்கள் மீதுள்ள வழக்கு, என் மீதுள்ள வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, மிக விரைவாக நடத்துங்கள். தாவைக்காவுக்கு சொல்கிறேன், என் மேலே தானே வழக்கை நடத்துங்க. அதனால் வழக்கில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா திருப்பி என்ன பண்ணுவீங்க? அந்த என் மேலே உள்ள வழக்கு ஸ்டாலினை திட்டினார், அதுதான் வழக்கு. பெரியாரே திட்டினார், 2க்கு ஜெயிலுக்கு திட்டுங்க மறுபடியும். அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி. வழக்கெல்லாம் போட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு தெரியும், எதை எப்படி உடைக்கணுங்கிறது தெரியும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது உண்மையிலே உதவி செஞ்சவங்கள நினச்சி பாருங்கள். நீங்கள் எந்த பிரதி விவகாரமும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் நினச்சி பார்த்தா சரி என்பதை அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன்
இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை திங்கட்கிழமை புதிய செய்தி ஒன்றுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.